அக்கா காரி கொடுக்கலன்னா யாரு கொடுப்பா? அதுல இருந்து ரிலீஸ் ஆகி அவங்க இப்ப அம்மா வீட்டுல வந்து செட்டில் ஆகி நல்லா தான் மேம் இருக்காங்க. இப்ப இவ்வளவு ஆனாலும் அந்த பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அந்த கோவம் எல்லாம் இருக்கும்ல. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. தம்பியை ஓரம் கட்டாங்க, என்னோட சட்டப்பட முடியாது. அவங்க வந்து கூட தம்பிக்கு கொடுத்தாங்களே தவிர அவங்க வந்து வாழ விடல மேடம். எங்கள் மாமியார் வந்து இவங்க படித்த டீச்சர் ஆனதுனால இவங்க கெத்தா அந்த இதில் சுயமாக இருக்கணுன்றதுனாலே மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்க வந்து கணவர் கூட வாழலை. நாத்தனார் வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு. இப்போ கட்டி கொடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சு மேடம் அவங்களுக்கு. அப்படி இருந்தாங்க. இப்போ வந்து எப்படின்னா இப்போ என் பசங்க வளர வளர என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து இப்போ நான் விட்டுட்டு வேலைக்கு போயிடுறேன், எனக்கு வீட்டுக்கார் சரியில்லை மேடம் எனக்கு. அதுக்கும் இப்போ வந்து அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே ஊக்குவிச்சிட்டாங்க. நான் 8 வருஷம் ஆயிடுச்சு மேடம் இப்போ நான் வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சு எனக்கு வருமானம் பசங்க வளர்னால நான் கம்பெனிக்கு போய் 8 வருஷம் ஆயிடுச்சு மேடம் வேலைக்கு போய். இது வளர வளர பசங்க என்ன போச்சுன்னா இவங்க வந்து எப்படி நம்ம டேக் பண்ணி மாற்றி விடுறது, இப்போ எப்படி பண்ணால் அவங்க படிப்படியாக செஞ்சுட்டாங்க மேடம் எல்லாமே. எனக்கு தான் மேடம் தெரியல. இப்போ 2 வருஷமாக தான் மேடம் அவங்க பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது எனக்கு.